அனைவருக்கும் வணக்கம். கடக ராசிக்கான குரு பயிற்சி சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 2/6/2026 முதல் 26/6/2027 வரை இந்த கடக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் ஜூன் 2 முதல் உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்து பலன் தந்துட்டுருக்காரு. ஜென்ம குருவாயிற்றே அப்படிங்கிற எந்த பதட்டமும் வேண்டாங்க. குரு பகவானின் பார்வை பலன்கள் உங்களுக்கு ஓரளவு சாதகமான சூழலையே தரும். பூர்வீக சொத்து இப்போது கைக்கு வந்து சேருங்க. கம்பீரமாக பேசுவீங்க. எந்த இடத்துல பேசினாலும் நல்ல ஒரு கம்பீரமாக அந்த இடத்துல நீங்கள் பேசுவீங்க. குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனக்கசப்பு எல்லாம் இந்த நேரத்தில் விலகும். மகனுக்கு வந்து இந்த நேரத்தில் நல்ல வரன் வந்து அமையும். நல்ல ஒரு சுபிக்ஷமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நீண்ட நாளாக இழுத்துட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். அரசு வேலைகள் இருந்து வந்த இழுபறி நிலை வந்து மாறும். ஜென்மகுரு என்பதால் வெளி வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக பழகணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. இது வந்து சிம்பிளான வியாதி தானே, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எதையுமே தட்டி போடாமல் எதாக இருந்தாலும் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி காமிச்சிடுறது நல்லது. நடைப்பயிற்சி, யோகா செய்வது நல்லது. சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பின் அளவை வந்து அப்பப்போ வந்து நம்ம சரிபார்த்து வச்சுக்கணும். திட்டமிட்டபடி வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக அமையும். அக்கம் பக்கம் வீட்டாரிடம் குடும்ப ரகசியங்களை வந்து நம்ம சொல்லவே கூடாதுங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் எல்லார்ட்டையும் சொல்லி அது வந்து காரியம் வந்து நமக்கு நடக்காமல் போகக்கூடிய நேரம் கூட இருக்குது. அதனால் எதையும் சொல்லாமல் ரகசியமாக வச்சுக்கணும். அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிக்கு இந்த நேரத்தில் வாரிசு உண்டாகுங்க. பிள்ளைகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்வீங்க. பூர்வீக சொத்தில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. இந்த நேரத்தில் அந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக எடுத்துக்கிட்டு இருந்த அந்த சொத்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். நம்பிக்கையோடு இருக்கலாம். புது நண்பர்கள் வந்து அறிமுகம் ஆவாங்க. சிலருக்கு வீடு வாங்கும் யோகமும் உண்டாகும். குரு பகவான் பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால இது வரைக்கும் தாமதமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இனி கோலாகலமாக நடக்குங்க. எதிர்பார்த்த வகையில் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவாங்க. உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான 9ஆம் வீட்டில் குருவின் பார்வை விழுவதால் மறைந்து கிடக்கும் திறமைகள் எல்லாம் இந்த நேரத்தில் வெளிப்படும். அதே போல் யாரையும் நீங்கள் விமர்சிக்காதீங்க. அதனால் பல பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதனால் எப்போவுமே நீங்களாகவே இருக்கணும். குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். உங்களோட சஷ்டம பாக்கியாதிபதியான குரு பகவான் தனது நட்சத்திரத்தில் 2/6/2026 முதல் 18/6/2026 வரை பயணம் செய்கிறாரு. இந்த நேரத்தில் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விரும்பிய பொருள்களை வாங்குவீர்கள்ங்க. முக்கியமாக நல்ல ஒரு ஆடம்பர பொருள்களை வாங்கக்கூடிய காலகட்டம் இது. நல்ல ஒரு பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும். அஷ்டமாதிபதியான சனி பகவானோட நட்சத்திரத்தில் 18/6/26 முதல் 19/8/26 வரை குரு பகவான் வந்து பயணம் செய்வதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணுங்க. அந்த நேரத்தில் தைரிய விரையாதிபதியுமான புதனின் நட்சத்திரத்தில் 19/8/2026 முதல் 31/10/26 வரை, அதாவது 8வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 25/1/2027 முதல் 26/6/2027 வரை குரு பகவான் பயணம் செய்வதால் புதிய பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும். அதே நேரம் கேதுவின் நட்சத்திரத்தில் 31/10/2026 முதல் 25/1/2027 வரை குரு பகவான் செல்வதால் பேச்சு திறன் அதிகரிக்கும். உங்களோட பேச்சு சொல்வாக்கு எடுபடும். குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்துவீர்கள். பிள்ளைகளின் போக்கில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த நேரத்தில் பிரபலங்களோட நட்பு கிடைக்கும். தாய் வழியில் சொத்துக்கள் வந்து சேரும். அதில் உள்ள உறவினர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் போட்டிகள் வந்து உடைபடுங்க. இந்த நேரத்தில் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். சந்தை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு பெரிய முதலீடுகள் எல்லாம் செய்வீங்க. இந்த நேரத்தில் வாடிக்கையாளர்களை அன்பாக நடத்தி அந்த வாடிக்கையாளர்களாம் உங்கள் பக்கம் இழுக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமையும். அனுபவமில்லாத தொழிலில் இறங்க வேண்டாம். உணவு, எண்ணெய் வகைகள், மோட்டார் உதிரி பாகங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பங்கு சந்தை இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து முதலீடு செய்வது நல்ல ஒரு லாபத்தை தரும்.
அதாவது பங்காளிகளோட மனஸ்தாபம் இருந்து வந்த மனஸ்தாபம் இந்த நேரத்தில் நீங்கும். உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அதே நேரம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த நேரத்தில் உண்டு. பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டாதீர்கள். நேரத்துக்கு முடித்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பொறுப்பு உங்களை வந்து சேரும். சக ஊழியர்களிடம் குடும்ப விஷயங்களை சொல்ல வேண்டாம். கணினி துறையினருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குங்க. நீண்ட நாளாக வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் இந்த குரு பயிற்சி கடும் முயற்சியால் இலக்கை எட்டும் காலமாக உங்களுக்கு அமையுங்க. இந்த கடகராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு முறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை தரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு தொடங்குவது அந்த காரியம் முற்றிலும் நல்ல மேம்பாட்டு நிலைமைக்கு வரும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு விரதம் இருந்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து மஞ்சள் நிற உணவுகளை உட்கொண்டு அதே போல் மஞ்சள் நிற பூக்களை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தால் நற்பலன்களை பெறலாம். அதே நேரம் சிவன் கோயில்களில் வீட்டிற்கும் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு திசைகள் மிகவும் உகந்த திசைகள். ராசியான நிறங்கள் இவங்க வந்து இந்த நிறத்தை அணிஞ்சிட்டு போனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றி உண்டாகும். அந்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீல நிறம். அதாவது சந்திரனின் ஆற்றலை தரக்கூடிய நீல நிறம் வந்து இவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு முக்கியமான நிறமாக அமைகிறது. அதே போல் வெள்ளை நிறத்தை அணிந்தாலும் இவர்களுக்கு மன அமைதி தரக்கூடிய இந்த வெள்ளை நிறத்தையும் இவங்க அணிஞ்சிட்டு போகும்பொழுது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும். முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. நல்ல ஒரு புகழின் உச்சிக்கு செல்ல போகிற முக்கியமான ராசி இந்த கடகராசி. பணவரவு அதிகரிக்கக்கூடிய நேரம், தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். எந்த தொழில் செய்தாலும் அதில் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய நேரம் இந்த நேரம். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கனாக்கா இவங்கள புகழின் உச்சிக்கே கொண்டு போக போதுங்க. இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்கள், குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்க போகுது. பண வரவுக்கு எப்போவுமே பஞ்சம் இல்லாமல் இந்த குரு பயிற்சி வந்து இவங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. வியாழக்கிழமைகளில் குரு பகவானை தரிசனம் செய்கிறது நல்ல ஒரு பலன்களை தரும். அதே போல் கொண்டக்கடலை மாலை ஆலயத்திற்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை 108 கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது, குரு பகவானின் பாடல்களை பாடி தினமும் பாராயணம் செய்வது, இதனால் பார்த்திங்கனாக்கா கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து வறுமை எல்லாம் குறைந்து நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அதே நேரம் இவங்க வந்து இந்த நேரம் கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சிட்டு மன நிம்மதியோடு இருப்பாங்க. மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு குரு பயிற்சி வந்து நல்ல ஒரு சுபிக்ஷ பலன்களே தரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.